வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் நேற்று விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான பேச்சு பேசியிருந்தார். அதாவது பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு நான் திமுகவோ அல்லது அஇஅதிமுகவோ அல்ல, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பார்த்தோமேனால் பாஜகவுடன் இணைந்து கொள்கிறார்கள். கொள்கை எதிரி பாஜகவுடன் எப்பொழுதும் கூட்டணி சேர மாட்டோம் என்றும் நேற்று அவர் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இது குறித்து இபிஎஸ் அவர்கள் பதிலளித்திருக்கிறார். திமுக அகற்றப்பட வேண்டும் என எண்ணுபவர்களுடன் கூட்டணி வைப்பதில் மகிழ்ச்சி எனவும் தற்பொழுது மறைமுகமாக விஜய் அவர்களுக்கு அவர் இந்த அழைப்பினை விடுத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அழைப்பை ஏற்று விஜய் அவர்கள் அஇஅதிமுக கூட்டணியில் இணைவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனால் நேற்றுமே கூட பார்த்தோமேனால் அவர் திமுக மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்த நிலையில் அஇஅதிமுகவை பார்த்தோமேனால் கடுமையாக விமர்சிக்காமல் மறைமுகமாக அவர் விமர்சனம் வைத்திருந்தார். ஏனென்று சொன்னால் வரக்கூடிய எதிர்காலத்தில் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் அஇஅதிமுகவை விமர்சிக்காமல் தவிர்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்கள் எப்படியாவது இந்த கூட்டணியில் இணைய வேண்டும் என்றும் தற்பொழுது அவர் மறைமுக அழைப்பினை விடுத்திருக்கிறார். இதற்கு முன்பு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் இது போன்ற ஒரு அழைப்பினை விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய்க்கு அழைப்பினை விடுத்திருக்கிறார்கள். விஜய் அவர்கள் அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தால் அது திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு சாதகமாக அமையும் என அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் விஜய் அவர்கள் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்திருக்கிறார். அதே போன்று இபிஎஸ் அவர்கள் அஇஅதிமுக கூட்டணியில் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்திருக்கிறார். இரண்டு பேரும் முதலமைச்சர் வேட்பாளர்களாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு கட்சியில் இரண்டு உரைகள் இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதனால் இருவருமே முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் விஜய் அவர்கள் இபிஎஸ் அவர்களுடைய அழைப்பை ஏற்பாரா அல்லது புறம் தள்ளுவாரா என்பதனை வரக்கூடிய காலங்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனாலுமே கூட திமுக கூட்டணியில் எதிர்க்க வேண்டும், அதாவது திமுகவிற்கு எதிரான கட்சிகள் ஓரணியில் இணைய வேண்டும் என்றும் இப்பொழுது தொடர்ந்து அவர் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது.